ஹாய் ஆல், திஸ் இஸ் நந்தினி ஃப்ரம் ஏஎன்ஆர். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றத பேசிக்காக 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்கல அப்படின்றவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நான் செயின் ஸ்டிச் போட்டதும் நிறைய ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஷேப் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு டிசைனும் போட்டு நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணும், கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் மறக்காமல். நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம டபுள் செயின் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சரி த்ரெட்டில் தான் நான் செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன். சரி த்ரெட் வந்து ஏன் நான் சொல்லிக் கொடுத்தேன்னா, ஆரி ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிச் போடும்போது சில்க் த்ரெட்டில் போட்டோம் இல்லை நார்மல் சிவிங் த்ரெட்டில் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது கட்டாய் போகும். அப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதனால் நான் செயின் ஸ்டிச் மட்டும் சரி த்ரெட்டில் சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நான் டபுள் செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டில் தான் போட்டு காமிக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக கற்றுக்கிட்டிங்கன்னா சில்க் த்ரெட்டும் ஈஸியாக தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு ப்ளவுஸ் போடுறீங்க, த்ரெட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் நான் டபுள் செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். அதுக்கு நான் 2 கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம டபுள் செயின் போடணும் இல்லையா, அதனால் அதே துளி பிராண்ட் தான் 13 நம்பர் இடையில் எடுத்திருக்கேன். 13 கிடைக்கலன்னா 14. இது 2 தான் உங்களுக்கு பேசிக்கு ஈஸியாக இருக்கும். இது 2த்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். டபுள் செயினில் நான் ஃபஸ்ட்டு செயின் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாபினில் இந்த நூலை வந்து நான் இதில் சுற்றி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம சிங்கிள் த்ரெட்டாக போடக்கூடாது, டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நூலை எடுத்துக்கணும். என்ன இருக்கிற நூலை நான் வந்து முடி போட்டிருக்கேன். எப்பவும் போல் தான் நம்மளோட கையை இங்கே பிடிச்சிக்கிட்டு இந்த வேலையில் இப்படி மாட்டி எடுத்துக்கணும். அப்படியே கையை கீழே கொண்டு போகணும். நான் கீழே இங்கே போட்டிருக்கேன் இந்த லைனில் தான் இப்போ நான் டபுள் செயின் ஸ்டிச் போட்டு காட்ட போகிறேன். நான் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதில் ஸ்டார்டிங்கில் நீடியில் உள்ளே விட்டுட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். மெதுவாக 2 த்ரெட்டும் அந்த கொக்கி மாதிரி இருக்கலையும் அதில் மாட்டினதுக்கப்புறம் தான் வெளியில் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நூல் விட்டு போகும், இல்லைனா ஒரு மாதிரி திரியாக வரும். பட் நீங்கள் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே பேக்கில் ஒரு சின்ன குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். போட்டாச்சு. இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு செயின் போட போகிறேன். டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுனால செயின் வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். எப்பவும் போல் தான் நம்ம நீடியில் உள்ளே விடுறோம். அடியில் நூலை சுற்றிட்டு வெளியில் எடுக்கும்போது ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு திரும்பிக்கிறோம். திரும்பிட்டு எடுக்கும்போது மெதுவாக எடுங்க. செயின் ஸ்டிச் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம இப்போ போடுறதும் செயின் ஸ்டிச் தான், என்ன இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் போடுறோம் அவ்வளோதான். இப்படி ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுவோம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஒரு நூல் நல்லா வரும், அடுத்த நூல் இந்த மாதிரி சிக்காக இருக்கும். அப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் பொறுமையாக பண்ணணும். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் சில்க் த்ரெட் வந்து நமக்கு நல்ல போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெதுவாக போடுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ நான் போட்டுட்டேன். பக்கத்துலேயே ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு நான் என்ன பண்ணுறேன், என் நாட் போடுறேன். மெதுவாக போடுங்க, இல்லைனா இப்படி தான் அறுந்து போகும். மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2வது ஸ்டிச் போடுறதுக்கு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இதையும் பாபினில் சுற்றி எடுத்துக்கிட்டேன். சேம் மெத்தட் தான் முடிச்சு போடுறோம். 2 விரலுக்கு நடுவில் வச்சுக்கிறோம். ஒரு விரலுக்கு மேலே இப்படி சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே கையை கீழே கொண்டு போகிறோம். ஸ்டிச்சில் 2வது ஸ்டிச் எப்படி போகணுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினுக்கு சென்டரில் நீடியில் உள்ளே விட்டுட்டு இந்த கலர் நீடியில் வெளில எடுக்கணும். அப்படியே பின்பக்கமாக திரும்பி ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் நான் முன்னாடி போட்டிருக்க அந்த செயினோட சென்டரில் தெரியுதுங்களா, நான் முன்னாடி ஒரு செயின் போட்டிருக்கு இல்லையா, அந்த செயினோட சென்டரில் நான் இந்த செயின் போடணும். எதுக்கு இந்த செயின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட டபுள் கலர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, நம்ம வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டபுள் கலர் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஓரத்துலேயும் நமக்கு அந்த பைப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மாடல் நல்லாயிருக்கும்.
ஸோ அடுத்தது இருக்கிற செயினுக்கு சென்டரில், அடுத்து இந்த செயினுக்கு சென்டரில். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செயினுக்கும் சென்டரில் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சை போடணும். மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸி தான். செயின் ஸ்டிச்சையே 2 வாட்டி போட போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பெருசாக கொஞ்சம் செயின் பெருசாக எடுத்து போட்டுட்டு, செகண்ட் டைம் அந்த செயினோட சென்டரில் இன்னொரு செயின் போட போகிறோம். அதுக்கு இன்னொரு கலர், அனதர் 2 கலர் யூஸ் பண்ண போகிறோம். மெதுவாக போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதா செய்யும். மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்டை. ஸோ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் சீஸ் போட்டு என் நாட் போட போகிறோம். இந்த டபுள் செயின் ஸ்டிச் நான் இங்கே இருக்கிற இந்த ஷேப்ஸில் எல்லாத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.